ஹாய் கெஸ். போன 2025ல ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுத்த படம் தான் இந்த துரந்தர். இந்த படம் வந்து 1 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ நான் இந்த படத்த தியேட்டர்ல பார்க்கல. ஆனா இப்போ இந்த படம் Netflixல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்த நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா, இந்த ரிவ்யூ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்பயே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனா இந்த வீடியோ வந்து இந்த படம் பார்க்கணுமா யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னா, சிம்பிளாவே சொல்லிடுறாங்க. இந்தியால இருந்து ஒரு ஸ்பை பாகிஸ்தானுக்குள்ள போய் அங்க இருக்கிற தீவிரவாத அமைப்புக்குள்ள போய் ஜாயின்ட் ஆகி அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி இந்தியாவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஹீரோவோட மெயின் டாஸ்க். அதை இவர் பண்ணாராங்கிறது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, படத்தோட ஸ்டோரி அண்ட் ட்ராமாஸை எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டாக படத்தோட எண்டு வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஓடுது. இந்த 3.5 மணி நேரமும் எங்கேயும் ஒரு இடத்துல கூட போரிங்காக ஃபீல் ஆகாமல் ரொம்ப எங்கேஜிங்காகவே படம் முழுக்க கொண்டு போயிருந்தாங்க தான் சொல்லணும். அண்ட் இந்த படம் இந்த அளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போனதுக்கான காரணம் வெறும் ரைட்டர்ஸ் மட்டும் கிடையாது. படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸும் கூட தான். குறிப்பாக சொல்லணும்னா ரன்வீர் சிங். படத்தில் அவர் தான் ஹீரோ. பட் அவரையும் தாண்டி கூட இருக்கிற நிறைய கேரக்டர்ஸை அவரை விட பவர்ஃபுல்லாகவும் எங்கேஜிங்காகவும் எல்லா கேரக்டரும் செதுக்கியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கரெக்டான ஆக்டர்ஸை சூஸ் பண்ணி கரெக்டாக வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் இந்த படம் பாலிவுட் படங்கிறதுனாலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்திக்காரங்க தான் இருப்பாங்கன்னு நினச்சதுங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆக்டர்ஸ் கூட இந்த படத்தில் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மாதவன், வர்மா, சாரா அர்ஜுன். இவங்கள நீங்கள் தெய்வ திருமகன் படத்தில் விக்ரமுக்கு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்துருப்பீங்க. அவங்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அப்புறமா சஞ்சய் தத், இவரும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்து நல்லாவே இந்த கேரக்டர்ஸாக எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸாகவே நடிச்சிருந்தாங்க. அது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் வாழ்கிற மக்கள் எந்த மாதிரியான அட்மாஸ்பியரில் வாழ்வாங்களோ அதை அப்படியே இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் தெரியாதவங்களே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஏதோ பாகிஸ்தான்காரங்க தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கங்கிற மாதிரி தோணும். அந்தளவுக்கு அவங்க கேரக்டர் சூஸ் பண்ணி கரெக்டாக நடிக்க வச்சுருக்காங்க. அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இல்லைன்னா இந்த படமே கிடையாது. நிறைய ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி விஷுவல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப மெனக்கெட்டு வேலையை பார்த்துருக்காங்கிறத ஸ்க்ரீனில் நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் ஆக்ஷன் கொரியோகிராஃபி பற்றி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு வயலன்ஸ் உள்ள படம் எங்கேயும் கிடையாது. நான் முன்ன வீடியோவில் சொல்ல மாதிரியே நம்ம இந்தியாவில் அதிகபட்ச வயலன்ஸ் இருக்கிறது தலையை வெட்டுறது மட்டும்தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி வயலன்ஸ் எந்த அளவுக்கு கொடூரமாக காட்ட முடியுமோ இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்த ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கக்கூடாது, ஏஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் வயலன்ஸ் கொட்டி கிடக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இதையும் தாண்டி இந்த படத்தில் மைனஸ் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கமர்ஷியல் படம் பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா படம் 3 ஹவர் 30 நிமிஷம் கிட்ட இருக்குது. அதனாலேயே நிறைய பேருக்கு போரிங்காக ஃபீல் ஆகலாம். அது மட்டும் தான் தெரிஞ்சு படத்தில் மைனஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓவராலாகவே இது ஒரு தரமான படமாக தான் இருக்குது. தேட்டரில் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ்.